அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம ஒரு பழக்கப்பதிவின் அடிப்படையிலேயே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருக்கின்றான். நாம் இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொன்றாக செய்து பார்த்து நிறைய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள், தீய பழக்கங்கள் என்று இரண்டாக பிரிக்கலாம். சமூகத்தை பொறுத்தளவுல சில பழக்க வழக்கங்கள் தீமை என்று பெரும்பாலானவர்களால் கருதப்படுகிறது. சில பழக்கங்கள் நல்ல பழக்கம் என்று ஊக்குவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனை பொறுத்தளவுல அவனுக்கு பிடித்த விஷயங்களை சில நேரங்களில் செய்யும்போது சமுதாயத்திற்கு முரண்பாடாக அமைந்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பழக்கங்கள், தொடர் பழக்கங்கள் என்பது அவனுடைய வழக்கமாக மாறிவிடுகிறது. நம்ம ஒரு பழக்கத்தை திடீர்னுலாம் ஏற்றுக்கிட முடியாது. ரெகுலராக ஒரு விஷயத்த செய்யும்போது அது நமக்கு தொடர் பழக்கமாக மாறுது. சிறு வயதில் நம்ம பல்லு தேய்க்கிறதுல அம்மா அடித்து அடித்து பல் தேய்ச்சி வச்சு பழகி 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 இன்னைக்கு காலையில் தேய்ச்சோன்னா நம்ம உடனே ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், ஒரு வழக்கம் உருவாகிகிறது. இதே போல தான் நம்ம நிறைய பழக்க வழக்கங்களை நமக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்கிறோம். அது இந்த சமுதாயத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம்மை அறியாமல் நம்மையே நாம் தகவமைத்து பயணிக்கும் போது எண்ணற்ற பழக்கங்கள் நமக்குள்ள இருக்குது. சில பழக்கங்களை நம்ம ரொம்ப வழக்கமா செய்து 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 அது நம்முடைய கேரக்டராகவே ஒழுக்கமா மாறிடும். அது அழகா சொல்லுவாங்க, பழக்கம் வழக்கமாகும் போது அது ஒழுக்கமாக மாறுகிறது. ஒழுக்கம் என்றால் ஒழுகுதல் என்ற ஒரு பொருள். அதை நம்ம தொடர்ந்து ஒழுகி கொண்டிருப்போம். அதை ரெகுலரா அதுல பிராக்டிஸ்லேயே இருக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப ஒரு அடிக்ட் ஆயிரும். அந்த ஒழுக்கத்துல அந்த கேரக்டர் நம்மகிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்குள்ள போய் இருக்கும். பெரும்பாலான பழக்க வழக்கங்கள் அனைத்துமே மற்றவர்களுடைய தூண்டுதல்னால் நமக்கு ஏற்படுகிறது. நல்ல பழக்கமும் சிலருடைய தூண்டுதல்னால் நமக்கு ஏற்படும். கெட்ட பழக்கங்களும் பிறருடைய தூண்டுதல்னால் ஏற்படும். அந்த பிறர் மனம் தூண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், ஏதேனும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல்லாம் பெரும்பாலும் யாருமே சுயமா தேடி போய் ஒன்றை விரும்பி செய்யறதில்லை. அது யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணி அந்த பழக்கங்கள் அவரை தோற்றிக்கொள்ளும். அந்த பழக்கம் வழக்கமாகும் போது அவரால் அது கேரக்டராகவே மாறிடும். அது இல்லாமல் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது, மது அருந்தாமல் இருக்க முடியாது, போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அந்த பழக்கம் ஒரு நீண்ட நாள் செய்து கொண்டிருக்கும் போது அது நம்முடைய உடல் செல்களிலும் மனப்பதிவுகளிலும் கருமையத்திலும் நல்ல ஆழமான பதிவை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதனாலதான் அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியாது. அப்போ ஒரு தொடர் பழக்கத்தை நாம் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு இணையான நல் பழக்க வழக்கங்களை நாம் அதிகப்படுத்தி கொண்டே வர வேண்டும். ஒரு விஷயம் இருக்குது. ஒரே சமமான அளவுள்ள எடை இருக்கிறது. இப்போ இந்த எடையை கூட்டணும் அப்படின்னா இங்கேருந்து எடையை எடுத்து எடுத்து இந்த சைடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தீய பழக்கங்களை எடுத்து எடுத்து நல்ல பழக்கங்களாக மாற்றி போட்டுக்கிட்டே இருக்க 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 தீய பழக்கங்களுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சு. அப்போ தொடர் பழக்கம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதில் ரொம்ப ஆழமாக அந்த பழக்கத்திலேயே நம்ம ரொம்ப லாக் ஆகியிருக்கிறோம். அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சா அதற்கு இணையாக தொடர் நல்ல பழக்கங்களை நாம் தொடர்ந்து முதல்ல செயற்கையாக செய்து பழகிட்டே வரணும். செயற்கையாக செய்து பழக 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 நாளடைவில் அந்த நல்ல பழக்கங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள், அந்த தொடர் அடிமையாக நம்ம அடிக்டாக இருக்கக்கூடிய பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு நம்ம விரைவாக வெளியே வரலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை நாம் தினசரி நம்மை நாம் பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும். இரவு நீங்கள் போய் பெட்டில் உட்கார்ந்த உடனே காலையிலிருந்து அந்த பெட்டில் உட்கார்ந்துருக்க நிமிடம் வரை என்னெல்லாம் பண்ணோம், இதில் நம்மை அறியாமல் செய்தவை என்ன, இதை நாம் செய்யக்கூடிய செயல்னால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அல்லது நமக்கு அதனால் யாரையும் பாதிப்பு அடைய வச்சுருக்கோமா. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இனிமேல் நாளை முதற்கொண்டு இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று ஆட்டோ சஜஷன் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாகவும் அந்த தொடர் பழக்கங்கள், தொடர் அடிமையான விஷயங்கள் நம்ம வெளியில் வர முடியும். இந்த தொடர் பழக்கத்தில் இருக்கும்போது அது நமக்கு ரிப்பீட்டடாக எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம அதுக்கு இணையான மாற்று ஆட்டோ சஜஷன் திரும்ப திரும்ப பண்ணுறோம். இனிமேல் நான் கோவப்படுறவனா இருக்கேன், என்னுடைய தொடர் பழக்கமே சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் கோவப்பட்டுருவேன்னா நான் இனிமேல் விழிப்புணர்வோடு பொறுமையாக இருப்பேன். ஒவ்வொரு முறை யாரிடம் பேசும்போது விழிப்புணர்வோடு இருப்பேன். எனக்கு கோபம் என்ற உணர்வு வரும்போது விழிப்புணர்வோடு இருப்பேன் என்ற சங்கல்பங்களை நீங்கள் தொடர்ந்து உள்ள ஆட்டோ சஜஸ்ட் பண்ண 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 நீங்கள் கோவப்படுற சூழ்நிலை வரும்போதே ஏற்கனவே கூடவே பதிஞ்சு வச்சிருக்கீங்களா, இனிமேல் நான் விழிப்புணர்வோடு இருப்பேன்,
கோவப்பட மாட்டேங்கிற தாட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதையும் மீறி சில நேரங்கள் நீங்கள் கோவப்பட்டா கூட நாளடைவில் இந்த ஆட்டோ சஜஷன் ஸ்ட்ராங்காக ஆக கோபம் என்ற உணர்வு வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு விழிப்பு நிலை உருவாகிவிடும். அப்போ நம்ம தொடர் பழக்கங்கள்லேருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நம்ம அதற்கு இணையான மாற்று நல்ல பழக்கங்களை இணைத்துக் கொள்ளுதல், அதனோடு மட்டும் இல்லாமல் சுய சங்கல்பங்கள் அதிகமான அளவு மேற்கொண்டு கொள்ளுதல் போன்ற வேலைகளை செய்தால் கண்டிப்பாக தொடர் பழக்க வழக்கங்களில் அடிமையாக இருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து விடுபட்டு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மிக விரைவாக வந்துவிட முடியும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.